ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லால்குடிக்கு தான் போயிட்டுருக்கோம். லால்குடியில் ஒரு பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கள் பாட்டி தாத்தா தான். அதனால் அவங்க எப்படி செய்கிறாங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுவும் இல்லாமல் நோம்பு கஞ்சி நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அது எப்படி செய்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோம்பு கஞ்சி எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா 14 ஹவர்ஸ் ஸ்டொமக் எம்டியாக விட்டுறதுனால நோம்பு திறக்கிற டைமில் ஹெவியான ஃபுட்டோ இல்லை அதிகப்படியாக தண்ணி எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரி மயக்கம் வரலாம். ஆயிடுச்சா ஏண்டா பண்ணாட 7 வயசுல இருந்து நோன்பு வைக்கிறியே, தண்ணியே குடிக்காம கேட்குறேன். இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நோம்பு கஞ்சி ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நோம்பு கஞ்சியில் சாலிட் கண்டென்ட்டும் லிக்யூட் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால அதை நோம்பு திறக்கிற டைமில் சாப்பிட்றப்ப எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரத்தில் இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, அப்புறம் செரிமானத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய பொருளும் இருக்குது. அடுத்து உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியான பொருளும் இதில் இருக்குது. எண்ணெய் 3 லிட்ரு. சரி, பட்டை கிராம்பு ஏலக்காய் 300 கிராம். வெந்தயம் 1/4 கிலோ. பச்சை மிளகா 1/4 கிலோ. வெங்காயம் 4 கிலோ. ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, பொன்னிறமாயிடுச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி 2 கிலோ, பூண்டு 2 கிலோ. இப்போ தேவையான அளவு கம்மியாக வைக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். நாங்கள் போடுறதுக்கு 1.25 கிலோ. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். போடலாமா? தக்காளி 4 கிலோ. மல்லி புதினா. மல்லி 4 கட்டு, புதினா 2 கட்டு. என்னடா ஃபுல் பண்ணி வச்சுருந்த தண்ணியை காணாமேன்னு பார்க்காதீங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருக்குறாங்க. ஏன்னா அரிசி போடுறப்ப அரிசிக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அரிசி போடுறோம். குருணை, ஜீரக சம்பா குருணை.
எத்தனை கிலோ அரிசி? 22 கிலோ. சரி சரி. ஜீரக சம்பா. ம். ஜீரக சம்பா பச்சரிசி குருணை. இது எதுக்கு அதை ஊற்றுறீங்க? ஆ ஆ. ஓ சரி சரி சரி. பாசிப்பருப்பு போட்டோன்னா ஆ. 2 வந்தாலும் தடுப்பு கொடுக்கும். ஓ மறுபடி தண்ணி கலக்கணும். சரி சரி சரி. இப்போ எதுக்கு திருப்பியும் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்கன்னா, பருப்பு போட போகிறாங்க. அதுக்கு தேவையான தண்ணி தான் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 4 to 5 டைம் நடந்துக்கிட்டே இருக்கும். பாசிப்பருப்பு 2 கிலோ. கேரட்டு தேங்காய் கேரட்டு 2 கிலோ. தேங்காய் 6 தேங்காய். சரி. கடலைப்பருப்பு 1 கிலோ. நெய் தம்மில் போடுறது. ஓகே ஓகே. மல்லி கேரட்டு தம்மில் போடுறது. நெருப்பு தள்ளி தம்மில் போட்டு வந்தது. ஓகே. அவன் நெருப்பு தள்ளி ஒரு குண்டான வச்சுருது. எத்தனை வருஷமா கஞ்சி காய்ச்சிக்கிட்டு 35 வருஷமாக வச்சிரும். சரி சரி சரி. கஞ்சியில் என்னென்ன போடுறீங்க? ஃபஸ்ட்டு நெய், அப்புறம் எண்ணெய், அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு,
புதினா மல்லி அரிசி வேணுங்கிற அளவு தண்ணி பாசிப்பருப்பு கடலப்பருப்பு கேரட்டு தேங்காய் அவ்வளோதான் 23 கிலோ அரிசி 300 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு தலைக்கட்டுக்கு 2 ஜக்கு உள்ளூர் வெளியூர் 300 பேர் சாப்பிட்லாம். இது காலையில் ஆரம்பித்தா எவ்வளோ நேரம் ஆகும்? 6 மணியில் 7 மணிலேருந்து மணி 3 மணி வரணும். அதுக்கப்புறம் அசர் பாங்கு சொன்னதுலேருந்து 8:30 மணி வரைக்கும் வேலை முடிவுறது. ஓகே, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். கிண்டனா இன்னும் எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே மேலே வந்துடும். இப்போது கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.